ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா முருகப்பெருமானுக்கு மாலை அணியும் முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. இப்போல்லாம் முருகப்பெருமானை வழிபடுவதும் மாலை அணிந்து விரதம் இருப்பதும் நாளுக்கு நாள் நம்ம பக்தர்களிடையே அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. இதில் பலருக்கும் மாலை அணிய சரியான முறையும் புரிதலும் இல்லாமல் இருக்காங்க. இப்போ நான் மாலை அணியும் முறையை பற்றி சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாங்க. முருகப்பெருமானுக்கு மாலை அணிய உகந்த நாள் முதல்ல என்னென்னு பார்க்கலாங்க. சஷ்டி திதி, கிருத்திகை, விசாக நட்சத்திரம் இல்லையா, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கும் அணியலாம். மாலை அணிய உகந்த கிழமை என்னென்னா செவ்வாய்க்கிழமைங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அணிகிற மாலையில் 108 ருத்ராட்ச மணிகள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது நீங்கள் 2 மாலை அணியணும். ஒன்று 108 ருத்ராட்ச மணிகளுடைய மாலை, இன்னொன்று 108 ருத்ராட்ச மணிகளுடைய மாலையில் முருகரோட திருவுருவ படமும் பதிச்சிருக்கணுங்க. அதாவது முருகரோட டாலர் இருக்கணும்னு சொல்ல வரேன். இன்னொரு மாலை அது உங்களுக்கு துணை மாலைங்க. இப்போ மாலை அணிகிறதுக்கு யார் கையால் அணியணும்னு முதல்ல சொல்கிறேன். உங்கள் பெற்றோர்கள் கையால் அணியலாம், அதாவது தாய், தந்தை, குரு. அதுவும் இல்லைன்னா நீங்கள் கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் அவரை முருகராக பாவித்து அவர் கையால் நீங்கள் அணிஞ்சிக்கலாங்க. இதுதான் மாலை அணியும் முறைங்க. அடுத்து வர வீடியோவில் விரத முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருகரை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.